தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்றாங்களே உண்மையா? ஹாய், திஸ் டாக்டர் ஃப்ரம் தி ஹீலிங் ஜர்னி டே 69. பல பேருக்கு இந்த டவுட் இருக்கு, தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வருமா? உண்மை என்னன்னா, தக்காளியில ஆக்சலேட் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புல கால்சியத்தோட பைண்ட் ஆகும் போது தான் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஒரு கல்லா நமக்கு உருவாகும். நல்லா கவனிங்க, தக்காளியால கல் உருவாகலை. ஏன் கல் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்காது. இதனால பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டில் அதிகமான சால்ட்டியஸ்ட் ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணுறதால தான் கல் உருவாகுது. இதில் நல்ல செய்தி என்னன்னா, தக்காளியை தாராளமாக சாப்பிடுங்க. தக்காளியால் கல் உருவாகாது. நம்ம லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா தக்காளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இது லைகோபின் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெபாசிட் பண்ணாமல் பார்த்துக்கும். இதில் வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, நம்ம கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, டீடாக்சிஃபிகேஷன் பண்ணோம். இவ்வளோ நல்ல விஷயத்த நம்ம ஸ்டோன் வரும்னு பயந்துட்டு நிறைய பேர் தக்காளி சாப்பிடாம இருக்கீங்க. அதனால் தாராளமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு அடிக்கடி ஸ்டோன் வருது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் என்ன பண்ணுங்கன்னா, லெமன் ஜூஸ் தான் அடிக்கடி எடுத்துங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சலேட்டும் கால்சியம் பைண்ட் ஆகாது. அதனால் கல் உருவாகாது. அதனால் தாராளமாக தக்காளி சாப்பிடலாம். இதில் தக்காளி மெயின் வில்லன் கிடையாது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். அதனால் தாராளமாக தக்காளி சாப்பிடுங்க. யாரெல்லாம் இதை பயந்துட்டு தக்காளி சாப்பிடாம இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.